வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரவில் 10 மணி அளவில் வட்டாட்சியர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வட்டாட்சியர் ஜீவானந்தம் தலைமையில் இன்று பல்லடம் பேருந்து நிலைய ஆட்டோ ஸ்டாண்டிற்குள் அதிகப்படியான ஆட்டோக்களை அனுமதிப்பதில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது வட்டாட்சியர் ஜீவானந்தத்திடம் தாங்கள் 2 ஆட்டோ ஸ்டாண்டுகளிலும் இதுவரை 40 ஆட்டோக்கள் நிறுத்தி ஒரு கட்டுப்பாடாக இருந்து வருவதாகவும், ஆனால் அதனை மீறும் வகையிலும் தற்போது பேருந்து நிலையத்தில் இடம் பற்றாக்குறை காரணமாகவும் தங்கள் பகுதியில் உள்ள 2 ஆட்டோ ஸ்டாண்டுகளில் அதிகப்படியான மேலும் வாகனங்களை அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். எல்லாம் எங்கிட்ட கூட்டு கேட்டு இருந்த நேரத்துல நீங்க மட்டும் ஓனர் எங்கிட்ட கூட்டு வர வச்சு உட்கார வச்சு எல்லாத்துக்கும் கையெழுத்து வாங்கி அந்த மீட்டிங் நடத்தினாங்க. 21 பேர் 21 பேர் பிரதிநிதியா வர முடியும். 21 பேர் மட்டும் மாநாடு நடத்துறாங்க. நாங்க இங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். உங்க சப் கலெக்டர் 21 பேரை கூப்பிட்டாங்க. 21 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறோம். முதல் நாள் பேசும்போது 42 பேர் சொல்றேன். இந்த பக்கம் 4 பேர் சொல்லும்போது நீங்களே உட்காந்தீங்க இல்லையா? எப்பங்க அன்னைக்கு முதல் நாள் பேசும்போது பேர் என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? பேரு நீங்க 21 பேர் சார்பா அந்த 4 பேர் பேசுறீங்க அர்த்தம். ஆமாங்க. 25 பேர் எல்லாம் வண்டி எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி தான் சொல்லி நீங்க காலையில வந்து பேசும்போது நீங்க பண்ணிக்கலாம். 42 பேரு பிளஸ் அவங்க 14 பேர் மீட்டிங் நடத்துறாங்க. புரியுதா? இப்ப என்கிட்ட கொண்டு வரக்கூடாது. புரியுதா? நான் இப்ப நடத்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிக்கிறேன், கூட்டு முடிச்சுக்கிறேன். ஆனா நீங்க 50 பேரும் கூப்பிட்டு தான் என்ன வச்சு பேசணும்னு நினைச்சீங்கன்னா என்னால பேச முடியாது. நீங்க மாதம் இல்ல அவர் தாக்கு எடுத்துட்டு காண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் பாருங்க. புரியுதா? நீங்க கைது வாங்கி அனுப்பி இருக்கிறீங்க. எனக்கு ரத்த ஆயிட்டு எப்படி சார்? நாங்க மீட்டிங் முடிச்சுக்கிறோம், ரத்து பண்ணிடுறோம். மீட்டிங் நடத்தல உடன்பாடு கூட்டத்துல என்னால முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு என்ன புரியுது? நான் வாண்டடா உங்களை கூட்டினேன் சார். நீங்க இது அங்க உள்ள உட்கார்ந்து சொல்லிருந்தால எல்லாரும் ஒரு மீட்டர் கரெக்ட்டா போயிடுவாங்க சார். உள்ள வந்து முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க வெயிட் பண்ணி கூப்பிடுறீங்க சார். நீங்க முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க கேட்டது எங்க ஸ்டாண்ட்ல எங்க கடைசில வந்து சார் மனுஷாரா அப்ப வந்து எனக்கு உடம்பல விஷயம் ஒருத்து மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அந்த மேட்டர் தான் ஓடிட்டு பாரு. நீங்க சொல்றது ஒரு உங்களுடைய கருத்துக்கு மட்டும் கேட்டுலாம் பைசல் பண்ண முடியாது. இது நீ ஒண்ணு எங்க டிரைவர் போறதா வேணாமா ஓனர் ஓடுறதா உங்களுடைய கருத்து. இன்னொரு தரப்பு கருத்து இல்ல டிரைவரே வேணாம் ஓனர் மட்டும் ஓட்டுறது ஒரு கருத்து. இன்னொரு தரப்பு எங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கறது ஒரு கருத்து. இந்த மாதிரி 3 விதமான கருத்து வந்துச்சு. உன் கருத்தை மட்டுமே அங்க பரிசீலிக்க முடியாது. எல்லாரையும் கேட்டுதான் பண்ண முடியாது. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அந்த தாலுகா விஷயம் என்ன சம்பந்தம்? முதல்ல எதுக்கு எதுக்கிட்ட பிரச்சனை கொண்டு வரீங்க? வட்ட நடுவர்னா முதல்ல நகராட்சிக்கு அப்புறம் போலீஸ் வந்துருக்கணும். நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராம எங்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான தீர்ப்பு வரணும்னு எதிர்பார்க்கறது என்ன? எந்த ஒரு நியாயம்? ஒரு பெரிய 3 விதமான பிரச்சனை
3 வார பிரச்சனை கண்டிப்பா கொண்டு வரல இருக்குது. எங்க குடும்ப பிரச்சனையை மட்டும் தான் நாங்க கொண்டு வந்தோம். என்ன குடும்ப பிரச்சனை? எங்க ஸ்டாண்டர்ட் உள்ள பிரச்சனையை மட்டும் தான் நாங்க கொண்டு வந்தோம். வெளிய உள்ள பிரச்சனை அது அவங்க பிரச்சனை. வெளிகேட்ல வெளியில இருந்து ஒருத்தர் அனுமதி வேணாமா அது நிர்வாகத்துல ஒரு முடிவு. நீங்க என்னமோ பஸ் ஸ்டாண்ட குத்துக்கு எடுத்த மாதிரி அப்படி உங்களுக்கு மட்டுமே பஸ் சார், ஸ்டாண்ட் நாங்க பாருங்க பார்த்தா பண்ணாங்க. நாளை காலைல வந்து கேட்பாங்க. அது வேற காலம். இன்னொரு 10 வருஷம் நாளைக்கு கழிச்சு நாங்க விட்டுருவோம் சார். நாளைக்கு வந்தாங்கன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு 10 வருஷம் கேட்பாங்க. இல்லன்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம முன்னாடி என்ன நிக்குதோ அதை பத்தி தான் பேச முடியும். மீட்டிங்க்கு நாங்க வரலீங்க. நாங்க வந்து வேற சொல்றது புரியுதா? ஒரே நிமிஷம் இருங்க. சொல்றத கேளுங்க. நீங்க உங்க பிரச்சனை கொண்டு வரும்போது அவங்கள தான் கொண்டு வந்தாங்க. ஒரே இடத்துல எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசினா அவங்க பிரச்சனை தனி பிரச்சனை. பிரச்சனை வேற